மனாந்தரமான வாழ்க்கையா, கண்ணீரான பாதையா, பாதாளம் விழுங்குவது போலப்பட்ட ஒரு சூழ்நிலையா? எதையும் குறிச்சு கலங்காதீங்க பிள்ளைகளே, எதையும் குறிச்சு கலங்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். பாவமா இருக்கட்டு, வேதனையா இருக்கட்டு, கண்ணீரா இருக்கட்டு, கவலையா இருக்கட்டு, அவமானம், நிந்தை எல்லாமே வரும். இயேசுக்கே வந்துச்சு அவமான, நிந்தைகள், உமிழ்நீர் கூட வந்துச்சு. எல்லாத்தையும் சகிச்சாருல ஆண்டவர், எல்லாத்தையும் சகிச்சாருல. எல்லாத்தையும் சகிச்சுதானே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு. அதே போல கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை அழைக்கிறார். என்ன வேதனை, என்ன துக்கம், என்ன அவமானம், என்ன உமிழ்நீருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா? கன்னத்துல அறையிறார்களா, காரி துப்புறாங்களா, உங்களை வேண்டாம் வெறுப்பா நினைக்கிறாங்களா? நினைச்சிட்டு போகட்டும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தேவ சமூகத்தை தேடுங்கள். வனாந்திரமான வாழ்க்கையில நீங்க தேவ சமூகத்தை தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய மாற்றங்கள், பெரிய காரியங்களை செய்ய இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த